பணமும் புகழும் இருந்தாலும் அது வந்து கூடுவாங்க. அது இல்லாதவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கேட்கிறேன், அது யார் கங்கைமரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். கங்கைமரனுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் இல்லையா? இளையராஜா. அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் இல்லையா? பாஸ்கர். அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார்ல, பாவலர் வரதராஜன். அவங்க குடும்பம் பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாரும் அவங்க கூடயே இருந்து ஒற்றுமையா இருந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்களா? இல்லையே. அவங்கவங்க சுயநலமா அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல வந்து இவங்க சொந்தம் இல்லை. யாருக்கு தான் நான் கேட்கிறேன். ஆனானப்பட்ட எஸ்.ஏ. ராஜ்கண்ணு தானே அறிமுகப்படுத்தினாரு பாரதி ராஜாவ. அவர் இறந்தப்ப எத்தனை பேர் போனாங்க? அங்க போய் கங்கைமரன் அழுதுட்டு இருந்தாரா? அங்க இருந்த எல்லாரும் போய் அழுதாங்களா? எஸ்.ஏ. ராஜ்கண்ணு வீட்டுக்கு ரஜினிகாந்த் போனாரா? கமலஹாசன் போனாரா? இறந்ததே தெரியாது. எங்கேயோ அனாதையா இருந்தாரு. பாரதி ராஜா சாராவது உதவி செஞ்சாரு நன்றியோட. நான் முதல்ல எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது பாரதி ராஜா சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கங்கைமரன். அந்த படத்துல ப்ரொடியூசர் ஒரு வேண்டாம்னா என்ன பண்ணிருக்க முடியும் பாரதி ராஜா? பாரதி ராஜா இஸ் நாட் த ப்ரொடியூசர். எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் ஒருத்தர். அவரு கஷ்டப்பட்டு போராடி தேங்காய் வியாபாரம் பண்ணி பாரதி ராஜாவை கண்டு எடுத்து அவர் எங்கெங்கயோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் இயக்குனர் ஆயிருந்தார். அப்ப அதுல நீங்க மியூசிக் டைரக்டர் இளையராஜா போடு, அப்புறம் கங்கைமரம் பாட்டு இளையராஜா ஏற்கனவே என்ன கிளினாலும் ஓகேன்னு இருக்கலாம் ராஜ்கண்ணு சார். ஆனா கங்கைமரனுக்கு பாட்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? வேண்டாம் பாரதி, புதுசு எல்லாம் வேண்டாம், கண்ணதாசனே எழுதட்டும், வாலி எழுதட்டும்னா ஒன்னும் மீறி இருக்க முடியாது இல்லையா பாரதி ராஜா. அதனால இவங்க பணமும் புகழும் இருந்து கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் வசதியா இருக்கிறவங்க வீட்டுல போய் இவங்க எல்லாருமே அழுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க.